நிலைத்திருத்தல் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நயவஞ்சகர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் முஸ்லிமாக இருப்பது உங்களுக்கு செய்கிற அருள், உங்களுக்கு செய்கிற உதவி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், பெண்களிடத்தில் வரதட்சணை கேட்க கூடாது, அது சுத்த அநியாயம். ஆனாலும் எத்தனை இளைஞர்கள் ஒதுங்கி வாழுகிறார்கள். என்னுடைய மனைவி அரைக்குறை ஆடையோடு இந்த பாதை நடுவே ஆடுகிறாள் என்றால் இதை முஸ்லிம்கள் நானும் நீங்களும் பொருந்திக் கொள்வோமா? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால் நாங்களும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு இந்த குழிக்கு வெளியே இருந்திருப்போம். அதுதானே அர்த்தம். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவது என்றால் கஷ்டம், அப்படித்தானே? ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொல்கிற நேரம் தீவிரவாதியின் அடையாளமாக, பயங்கரவாதியின் அடையாளமாக, ரவுடிகளின் அடையாளமாக அடையாளப்படுத்துகிற அளவுக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் திட்டம் போட்டு செய்தார்களே. முகத்துல தாடி வச்சிருந்தாங்க, சொன்னாங்க யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை தொங்க விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பட நடிகன் தாடி வைத்தால் அதுபோன்று தாடி வைப்பது இன்பமாக இருக்கிறதா இல்லையா? ஒரு விளையாட்டு வீரன் தாடி வைத்தால் அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா இல்லையா? நபி அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுதோ நானும் நீங்களும் வாழுகிற நாடு இஸ்லாத்திலே இருந்ததா? சுபகு தொழ வேண்டும் என்றால் கஷ்டம், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்றால் கஷ்டம், தாடி வைக்க வேண்டும் என்றால் கஷ்டம், கரண்டைக்கு மேல் ஆடை அணிய வேண்டும் என்றால் பாரம், முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் சுமை. என்ன காரணம்? ஈமானின் இன்பத்தை கண்டவனுக்கு 3 அடையாளம். செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது வட்டி ஹராம் என்று விளங்குகிறது. பொருளாதார நெருக்கடி வருகிற பொழுது ஹராமா இருந்தாலும் செய்வோம் என்று சொல்கிறது. ஊரிலே இருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், ஊர் சமூகத்தோடு இருக்கிறோம், சிகரெட் குடிப்பதில்லை, வாயிலே அசிங்கத்தை போடுவதில்லை, நண்பர்களோடு ஒரு பயணம் போய்விட்டால், ஒரு சுற்றுலா பயணம் போய்விட்டால் நண்பன் செய்கிறானே நானும் செய்ய வேண்டுமே, செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக
இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மய்யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே இன்றைய தினமும் நாங்கள் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்து ஒரு குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஒரு நபிமொழியையோ படிக்கிறோம், அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்த வேண்டும். நாங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற செய்திகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு தலைப்புக்குள் நாங்கள் செல்வோம். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மார்க்கத்தில் நிலைத்திருத்தல் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழுகிறோம் என்று சொன்னால் இது எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய கெட்டித்தனமோ இல்லை. மாறாக நானும் நீங்களும் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக பிறந்து முஸ்லிம்களாக வாழுகிறோம் என்றால் அல்லாஹ் அவனாக தேர்வு செய்த பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கின்ற அந்த பெருமதியை நானும் நீங்களும் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ, எந்த அளவுக்கு விளங்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம், எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க போகிறோம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நபிகளாருடைய காலத்திலே முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? நாங்கள் இஸ்லாத்திலே இருப்பதுதான் நபி அவர்களுக்கு பணம் என்று நினைத்தார்கள். என்ன நினைத்தார்கள்? நாங்கள் முஸ்லிமாக வாழ்வதும் நாங்கள் இஸ்லாத்தில் இருப்பதும் தான் நபிகளாருக்கு பணம் என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே என்ன தெரியுமா சொல்லி காட்டுகிறான்? குல், நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள். யாரை பார்த்து? யமுன்னூன அலைக அன் அஸ்லமு. அந்த நயவஞ்சகர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் முஸ்லிமாக இருப்பது உங்களுக்கு செய்கிற அருள், உங்களுக்கு செய்கிற உதவி என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும். நீங்கள் முஸ்லிமாக வாழ்வது, நீங்கள் இஸ்லாத்தோட வாழ்வது எனக்கு செய்கிற அருள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். மாறாக உங்களுக்கு நேர்வழி காட்டிய அல்லாஹ், உங்களுக்கு இஸ்லாத்தை தந்த அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்து விட்டான் என்று நபியே நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள் என்று 49வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, உலக சனத்தொகையில் 4 பகுதியாக பிரித்தால் 25% 4ல் ஒரு பகுதியினர் தான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். உலக சனத்தொகையில் 4ல் ஒரு பகுதியினர் தான் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்றால்
75% மக்கள் தன்னை படைத்தவன் யார் என்று சரியாக புரியவில்லை. இந்த உலகம் யாரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் புரியவில்லை. மாறாக 75% மக்கள் கல்லையும் மண்ணையும் மனிதனையும் ஆட்டையும் மாட்டையும் சூரியனையும் சந்திரனையும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 75% மக்கள். சும்மா நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். அந்த 75% மக்களில் ஒருவனாக நானும் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு நான் பிறந்திருந்தால், இன்றைக்கு நானும் நீங்களும் படைத்தவனை புரிந்து உலகத்தில் வாழ்ந்திருப்போமா? என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவனுக்குத்தான் அல்லாஹ் என்று சொல்கிறோம். எங்களுடைய நெற்றியை அவனல்லாத வேறு யாருக்கும் பணிக்க கூடாது என்ற சுய கௌரவத்தோடு நானும் நீங்களும் வாழ்ந்திருப்போமா? வாழ்ந்திருக்க மாட்டோம். எங்களுடைய நாடுகளை எடுத்துக்கொண்டால் எங்களை போன்ற மனிதர்கள் நிர்வாணிகளாக வருகிறார்கள். அதை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு போகிற மனிதர்களாக இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் வாழுகிறார்கள். அப்படித்தானே? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் கல்லையும் மண்ணையும் வணங்குகிறான். என்னுடைய தெருக்காரன் ஆட்டையும் மாட்டையும் வணங்குகிறான். என்னுடைய நாட்டுக்காரன் சூரியனையும் சந்திரனையும் வணங்குகிறான். இப்படி லட்சக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் படைத்தவனுக்கு மட்டும்தான் வணக்கம் செலுத்த வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையானது என்று நானும் நீங்களும் விரும்பியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம்? இல்லை சகோதரர்களே. படைத்தவன் அல்லாஹ் அவனாக தேர்வு செய்து முஸ்லிமான பெற்றோருக்கு என்னையும் உங்களையும் பிறக்க செய்ததனால் நானும் நீங்களும் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெருமதியை எந்த அளவுக்கு விளங்குவோமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் உறுதியாக இருப்போம். உலக சனத்தொகையில் 25% மக்களில் ஒருவனாக நாங்கள் இருக்கிறோம் என்பது ஒரு அருள் என்றால், அதைவிட மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? முஸ்லிம்களாக வாழுகிற எங்களுக்கு மத்தியில் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னாவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற அறிவோடு வாழுகிற பாக்கியம், அதை வாழ்க்கையில எடுத்து நடக்கிற பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அது அதைவிட பெரிய பாக்கியமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்கள் என்று உலக முஸ்லிம்களை சிந்திப்பதற்கு முன்னால் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம். எங்களுடைய வீட்டு சூழலை நாங்கள் எடுத்து பார்ப்போம். எங்களுடைய பாடசாலை வட்டாரங்களை எடுத்து பார்ப்போம். எங்களுடைய தொழில் துறவுகள் நடக்கிற இடங்களை எடுத்து பார்ப்போம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் எத்தனை பேர் முஸ்லிம்களாக வாழுகிறார்கள்? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுபவர்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டுக்குள் நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். எங்களுடைய வீட்டுக்குள் மனைவி, மக்கள், உம்மா, வாப்பா, பிள்ளைகள் என்று 10 பேர் இருக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தில் சாச்சா, பெரியப்பா, சாச்சி, பெரியம்மா என்று 50 பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகிறார்கள்? எத்தனை பேர் இஸ்லாத்தோடு வாழுகிறார்கள்? வட்டி ஹராம் தெரியாத முஸ்லிம்கள் இல்லை. என்னுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் வட்டியை விட்டு ஒதுங்கி வாழுகிறார்கள்? சீதன கலாச்சாரம் கூடாது, பெண்களிடத்தில் வரதட்சணை கேட்க கூடாது, அது சுத்த அநியாயம். ஆனாலும் எத்தனை இளைஞர்கள் ஒதுங்கி வாழுகிறார்கள்? பெண் வீட்டாரிடத்தில் சாப்பாட்டு பிச்சை கேட்க கூடாது, திருமணத்தை முறையாக நடத்த வேண்டும், நபிகளாரை பின்பற்றி நடத்த வேண்டும் என்பது முஸ்லிம்களுடைய அடிப்படையாக இருந்தாலும் எங்களோடு படித்த இளைஞர்களுக்கு மத்தியில் எத்தனை வீதமானவர்கள் திருமணத்தில் நபிகளாரை பின்பற்றுகிறார்கள்? அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களை நாங்கள் எடுத்துக்கொண்டாலே எங்களுக்கு சுற்றுச்சூழலில் வாழுகிற முஸ்லிம்கள் எத்தனை வீதமானவர்கள் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே,
முஸ்லிம்களுக்குள் ஒரு 25%. அது கூட அதிகம் என்று சொல்கிற அளவுக்குத்தான் நிலைமை இருக்கிறது. நான் கேட்கிறேன் சகோதரர்களே, சினிமா படம் பார்க்க முடியுமா முடியாதா? நாடகம் பார்க்க முடியுமா முடியாதா? சாதாரணமா யோசித்து பார்ப்போமே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போமே. என்னுடைய மனைவி அரைக்குறை ஆடையோடு இந்த பாதை நடுவே ஆடுகிறாள் என்றால் இதை முஸ்லிம்கள் நானும் நீங்களும் பொருந்திக் கொள்வோமா? பொருந்திக் கொள்வோமா? உங்களுடைய அக்கா தங்கச்சி அரைக்குறை ஆடையோடு இந்த பாதை நடுவே ஆடுகிறாள் என்றால், இளைஞர்களுக்கு முன்னால் நடந்து செல்கிறாள் என்றால், இளைஞர்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னுடைய தாய் ஒரு அந்நிய ஆணின் கையை பிடித்துக் கொண்டு நடனம் ஆடுகிறார். இதை நானும் நீங்கள் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஏன்? இது நாகரீகம் அல்ல, இது நல்ல மனிதர்களுடைய பண்பல்ல. இந்த அறிவு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் தானே. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இன்னொரு பெண்மணி ஆடுகிற பொழுதோ, இன்னொரு தாய் ஆடுகிற பொழுதோ, இன்னொருவனின் சகோதரி அரைகுறை ஆடையோடு நடனம் ஆடுகிற பொழுதோ அதை பார்த்து ரசிக்கிறோமா? இது ஹராம் என்று யாராவது ஃபத்வா தர வேண்டுமா? இது கூடாது என்று அறிஞர் பேரவை ஃபத்வா தர வேண்டுமா? தேவையில்லை, எல்லோருக்கும் தெரியும். என்னுடைய மனைவியை நீங்கள் அரைக்குறை ஆடையோடு பார்க்கிறீர்கள், இதை நான் விரும்புவேனா? நான் விரும்புவேனா? இன்னொருவனின் மனைவியை பார்க்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களை, பார்க்க கூடாது என்ற அல்லாஹ் அறிவை தந்தானே, ஆனால் பார்க்கிறோம் என்றால் என்ன காரணம்? படைத்தவன் ரப்பு எனக்கு இந்த விளக்கத்தை தந்தானே, இஸ்லாத்தின் மூலம் மனித சமூகத்துக்கு சிறந்ததை அல்லாஹ் எனக்கு விளங்கப்படுத்தினானே, அந்த ரப்பு எனக்கு செய்த அருள் என்பதை நானும் நீங்களும் புரிய தவறிவிட்டோம். அதனாலதான் ஹராத்தை செய்கிறோம், பாவத்தை பார்க்கிறோம், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறோம் என்றால், இப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு மத்தியில் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற முஸ்லிமாக, நபிகளாரை நேசிக்கிற முஸ்லிமாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ் செய்த பெரிய அருளா இல்லையா? இந்த அருளை நானும் நீங்களும் புரிய வேண்டும் சகோதரர்களே. இந்த அருளை புரிகிற அளவுக்குத்தான் உண்மையான முஸ்லிமாக வாழப் போகிறோம். பாருங்கள், அஹ்ஸாப் யுத்தம், கந்தக் யுத்தம் என்று சொல்லுவோம். கந்தக் யுத்தம்ன்றது எதுக்கு சகோதரர்களே? மதீனாவுக்கு வெளியே இருக்கின்ற அனைத்து இஸ்லாத்தின் விரோதிகளும், மக்காவுல, யமன்ல எல்லா விரோதிகளும் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வையும் சஹாபாக்களையும் அழிப்பதற்கு, இஸ்லாத்தை அடியோடு இல்லாமலாக்குவதற்கு திரட்டி வந்த படைத்தான். அதற்காக நடந்த யுத்தம் தான் அகல் யுத்தம், கந்தக் யுத்தம் என்று சொல்கிறோம். மதீனாவை சுற்றி வளைக்க வந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் எடுத்த முடிவென்ன? அவ்வளவு பெரிய ஒரு படை வந்தால் சஹாபாக்களால் மதீனாவை பாதுகாப்பது என்பது பொறுப்பான ஒரு காரியம். எனவே என்ன செய்தார்கள் என்றால், மதீனாவுடைய ஒரு பகுதி ஈத்தம்பழ மரங்கள் நிறைந்த பகுதி, அதால படைகள் வேகமாக உள்ளுக்கு வர முடியாது. இன்னும் ஒரு பகுதி கற்கள் நிறைந்த பகுதி, குதிரைகள் வேகமாக ஓடி வர முடியாது. ஒரே ஒரு பகுதி இருந்தது, வேகமாக உள்ளே நுழையலாம். ரசூலுல்லாஹ் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு அகழியை தோண்டினார்கள், குழியை தோண்டினார்கள். அதனாலதான் அந்த யுத்தத்துக்கு அகல் யுத்தம் என்று பேர் வருகிறது. அந்த யுத்தத்தை தோண்டுகிற பொழுது சஹாபாக்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த வேலை செய்யற நேரம் பசி உணர்வு வரக்கூடாதுன்றதுக்கு வயிற்றுல ஒரு கல்லை கட்டி கழுவாங்க. இப்படி வேலை செய்கிற பொழுது நபித்தோழர்கள் நபிகளார்கிட்ட போய் தண்ட பசியை சொல்லி காட்டுவாங்க. அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய மேலாடையை தூக்கி காட்டுவார்கள். அவர்கள் 2 கற்களை வயிறோடு இணைத்து கட்டி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்
எல்லாரையும் போன்று வேலை செய்கிறார்கள், மண்ணை அள்ளி அள்ளி வீசுகிறார்கள். அந்த மண்ணுடைய அந்த மணல் தானே அந்த தூசி பட்டு நபிகளாருடைய அந்த வெள்ளை மேனி நிறம் மாறி போய் இருந்தது. புகாரியிலே வரக்கூடிய அறிவிப்பு 2837. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? பாருங்கள், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் இஸ்லாத்துக்காக? உண்ணுவதற்கு உணவில்லை, சாப்பிடுவதற்கு வழி இல்லை, குடிப்பதற்கு வசதி இல்லை. காபிர்களாக வாழ்ந்திருந்தால் எல்லோரையும் போன்று இருந்துவிட்டு போயிருக்கலாம். அல்லாஹ் தனக்கு மார்க்கத்தை தந்தான், அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு ஏன் வந்தது? இஸ்லாத்தின் பெருமதியை விளங்கினார்கள், அல்லாஹ் செய்த அருளின் பெருமதியை விளங்கினார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், லௌலா அன்த மஹ்ததைனா, இறைவா நீ இல்லை என்றால், உன்னுடைய அருள் இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால் நாங்களும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு இந்த குழிக்கு வெளியே இருந்திருப்போம். அதுதானே அர்த்தம். நாங்களும் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருந்திருப்போம். நீதான் எங்களுக்கு நேர்வழி காட்டினாய். வலா தஸத்தக்னா, நீ எங்களுக்கு அருள் புரிந்திருக்கவில்லை என்றால் நாங்கள் தான தர்மமும் செய்திருக்க மாட்டோம். வலா சல்லைனா, உனக்காக தொழுதிருக்கவும் மாட்டோம். கல்லையும் மண்ணையும் வணங்கிவிட்டு போயிருப்போம். அல்லாஹு அக்பர். எப்படி ஆழமான அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை என்று பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் எந்த ஒரு கட்டத்திலேயாவது சஹாபாக்கள் கஷ்டப்பட்டது போன்று நானும் நீங்களும் உலகத்திலே கஷ்டப்படவில்லை. அதைவிட பன்மடங்கு ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லையா? ஒரு நாளிலாவது அல்லாஹ் எங்களுக்கு செய்த பெரிய அருள் நான் முஸ்லிமாக வாழ்வது என்று சிந்தித்து உணர்வு பெறுகிறோமா? சிந்தித்து உணர்வு பெறுகிறோமா? அன்பார்ந்தவர்களை, படித்த பெரிய பட்டதாரி, உலகத்தை ஆய்வு செய்கிற விஞ்ஞானி, செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்கிற விஞ்ஞானி, உங்களுடைய நாட்டிலிருந்துதான் செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு பெண்மணி போனார், அப்படித்தானே? ஆனா படைச்சவன் ரப்புக்கு சுஜூது செய்கிற பாக்கியம் இல்லை, கல்லையும் மண்ணையும் கும்பிடுகிற பாக்கியம் என்றால் அவ்வளவு அறிவு கொடுக்கப்பட்ட மனிதனுக்கு இல்லாத பாக்கியம். படைத்தவன் ரப்பை வணங்குகிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தானே, அந்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், அந்த ரப்புடைய மார்க்கத்தை எல்லா நிலையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நானும் நீங்களும் வாழுகிறோமா? இல்லை சகோதரர்களே. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவது என்றால் கஷ்டம், அப்படித்தானே? ஒவ்வொருவரும் தன் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். அல்லாஹ் அருள் புரிந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒரு 5% மக்களை தவிர்த்து பெரும்பான்மையானவர்கள் 90%க்கும் அதிகமானவர்கள் 5 நேரம் தொழுவதில்லை. ஒன்றோ 4 நேரம் தொழுகிறாங்க, அல்லது 3 நேரம் தொழுகிறாங்க, அல்லது வெள்ளிக்கிழமை சும்மாவை தொழுகிறாங்க, அல்லது ரமலான் மாதத்துல மட்டும்தான் தொழுகை, அல்லது பெருநாள் 2 மட்டும்தான் தொழுகை. என்ன காரணம்? படைத்தவன் ரப்பு தனக்கு செய்த அருள் நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்வது என்பதை உணராததன் காரணமாகத்தான் நித்திரை போகிற நேரம் ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியை நோக்கி வாருங்கள், அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று சொல்கிற நேரம் எழும்பி வந்து தொழுகிற பக்குவம் இல்லை என்றால் என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் செய்த அருளின் பெருமதியை நானும் நீங்களும் விளங்க தவறிவிட்டோம் சகோதரர்களே. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பெருமதியை, அல்லாஹ் எங்களுக்கு தந்ததன் அருளின் பெருமதியை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவது கஷ்டம் இல்லை, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பது கஷ்டம் இல்லை. அல்லாஹ் பொருளாதாரத்தை தருகிற பொழுது அந்த ரப்புக்காக ஜகாத்து கொடுப்பது, சதக்கா செய்வது எனக்கு உங்களுக்கும் கஷ்டமாக விளங்காது. அந்த இஸ்லாத்தின் பெருமதியை விளங்காததனாலதான் எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமாக வாழ்வது கஷ்டமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே,
உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த தாடி இருக்கிறது சகோதரர்கள், இந்த தாடி நான் அன்றைக்கும் சொல்லியிருப்பேன், இந்த தாடி உலகத்துல அதிகம் கேவலப்படுத்தப்படுகிற ஒரு விடயம் என்றால் இது தாடிதான். தீவிரவாதியின் அடையாளமாக, பயங்கரவாதியின் அடையாளமாக, ரவுடிகளின் அடையாளமாக அடையாளப்படுத்துகிற அளவுக்கு இஸ்லாத்தின் விரோதிகள் திட்டம் போட்டு செய்தார்களே, இது முஸ்லிமாக உருவாக்கி கொண்டதா? முஸ்லிமாக உருவாக்கி கொண்டதா? இல்லை. கடவுளை நம்புகிற ஒவ்வொரு மதத்தவர்களுடைய அடிப்படையிலும் கடவுள் ஆணுக்கு அடையாளமாக கொடுத்தது. அப்படித்தானே? நாங்க விரும்பி வைக்கிறது இல்லையே. எந்த மதத்தவர்களாக இருக்கட்டும், கடவுள் கொள்கையை நம்புகிற எந்த மதத்தவர்களாக இருக்கட்டும், கடவுள் மனிதனை படைத்தான், ஆண் சமூகத்துக்கு முகத்தில் முடியை கொடுத்தான், அவ்வளவுதான். தாடின்னு சொல்றோம், இது அரபு சொல்லா? இது இல்லையே, தமிழ் மொழியில வந்த சொல்லுதானே. அந்த தமிழ் சமூகத்தில் தாடி வைக்கிற சமூகம் இருந்ததனால தானே தாடி என்ற தமிழ் மொழி வந்தது. இது நாங்களா உருவாக்கி கொண்டது இல்ல. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறாங்க. ஒப்பந்தம் நடக்கிற நேரம் பேச்சுவார்த்தைக்காக உர்வத் இப்னு மஸ்ஊத் என்ற நபித்தோழர் அந்த மனிதர் வருகிறார். நபிகளாருடைய முகத்தில் இருக்கிற தாடியை பிடித்து பிடித்து பேசுகிறார். அவர் காபிர்கள் தரப்புல அன்றைக்கு வந்திருந்தாரு. தாடியை பிடித்து பிடித்து பேசுகிற நேரம் நபிகளாருக்கு பக்கத்திலே முகீரா ரலியல்லாஹு அன்ஹு இருந்து கொண்டு தன்னுடைய ஆயுதத்தின் பிடியால் கையை தட்டுகிறார்கள். நபிகளாருடைய தாடியை பிடிக்காதே, நபிகளாருடைய தாடியை விடு என்று தட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நபித்தோழர் நபிகளாருடைய முகத்தில் இருக்கின்ற தாடியின் பெருமதியை விளங்கினார்கள். இல்லையா? இல்லையா? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, பொருளாதாரம் செலவழிக்காமல், நேரகாலம் செலவழிக்காமல், எந்த தியாகமும் செய்யாமல் சும்மா கிடைக்கிற இந்த சுன்னத்தான தாடியை வைப்பது எனக்கும் உங்களுக்கும் இன்பமாக இருக்கிறதா? சுமையாக இருக்கிறதா? ஏன் சகோதரர்களை, இந்த சுண்ணாவை கூட இலகுவாக வைக்கிற மனநிலை வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முகத்துல தாடி வச்சிருந்தாங்க. சொன்னாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள், மீசையை கத்தரித்துக் கொள்ளுங்கள், தாடியை தொங்க விடுங்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்கிறது என்னண்டா சகோதரர்களே, ஒரு பட நடிகன் தாடி வைத்தால் அதுபோன்று தாடி வைப்பது இன்பமாக இருக்கிறதா? இல்லையா? ஒரு விளையாட்டு வீரன் தாடி வைத்தால் அது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் வச்சாங்க. நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்வதற்கு தியாகம் செய்த சஹாபாக்கள் வச்சாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளார் மரணிக்கிற பொழுது ஒரு இளைஞர் என்ன சொன்னார்? நான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்றால் ஒரு பிடி பிடித்து அதற்கு மேலுள்ள முடியை எடுப்பேன் என்று சொன்னார்கள். ஒரு புடி அளவுக்கு தாடி இருந்ததா? இல்லையா? ஆனால் எங்களுக்கு வைப்பது கஷ்டமாக இருக்கிறதே. ஆனால் பட நடிகனும் விளையாட்டு வீரனும் வைத்தால் பொண்டிங் தாடி வைக்க வேண்டுமா, சீப்பு தாடி வைக்க வேண்டுமா, கோட்டு தாடி வைக்க வேண்டுமா, பட்டி தாடி வைக்க வேண்டுமா, அனைத்தையும் வைக்க தயார். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரை போல தாடி வைக்க மனசுல இடம் வருதில்லை. ஏன்? எங்களுக்காக எந்த தியாகமும் செய்யாத, எங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி வீணாக்குகிற விளையாட்டு வீரர்களும் நடிகர்களும் செய்தால் அதை செய்கிறோம். அல்லாஹ் ரசூல் சஹாபாக்களோட வழியில வந்தா செய்ய முடியல. என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரின் பெருமதியை நானும் நீங்களும் விளங்கவில்லை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். தாயிஃபுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்காக போகிறார்கள். அங்கு போய் அப்துயாலில் போன்ற கூட்டத்தவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிற பொழுது அடித்தார்கள், உள்ளத்தை நோகடிக்கிற அளவுக்கு ஏசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாயிஃபுடைய
என்ன போர்டருக்கு வந்து மயங்கி விழுந்தார்கள். படிக்கிறோமா இல்லையா? தாயிஃப் நகரத்து வீதியிலே தாஹா நபி நடக்கையிலே பாவிகள் செய்த கொடுமையினை வரலாறு தெரியாவிட்டாலும் பாட்டலையாவது விளங்கி வச்சிருக்கு நம்ம சமூகம். அல்லாஹ்வுடைய தூதர் மயங்கி விழுந்தார்கள். நபிகளாரை எழுப்பியவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுப்பி சொன்னார்கள், முஹம்மதே, மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அழைத்து வந்திருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு, தாயிஃபுக்கு போனா தெரியும், சுற்றி வளைத்து மலைகள் தான் விளங்கும். மலைகளுக்கு பொறுப்பான மலக்கை அழைத்து வந்திருக்கிறேன். ஒரு கட்டளை, ஒரு அனுமதி தாருங்கள், இந்த மலைகளை சேர்த்து இந்த சமூகத்தை அழித்து விடுகிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? அவர்களை அழித்து விட வேண்டாம், அவர்களை அழித்து விட வேண்டாம். அவர்கள் இன்றைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய சந்ததிகளில் ஒரு சாரார் அல்லாஹுவை சுஜூது செய்பவர்களாக வருவார்கள். இதுதானே அந்த நபியோட ஆசையா இருந்தது. நபி அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுதோ நானும் நீங்களும் வாழுகிற நாடு இஸ்லாத்திலே இருந்ததா? இஸ்லாத்திலே இருந்ததா? இல்லை. அன்றைக்கு அவர்களுடைய ஆசை, இன்றைக்கு நானும் நீங்களும் படைத்தவன் ரப்பை புரிந்து கொண்டு உலகத்திலே வாழுகிறோம் என்றால், இந்த உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் முஹம்மது நபி என்று ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அந்த நபியை பின்பற்றி முஸ்லிமா வாழ்ற அளவுக்கு எங்கட மனநிலை இல்லை என்றால் என்ன காரணம் சகோதரர்களே? இஸ்லாத்தின் பெருமதியை நானும் நீங்களும் விளங்கவில்லை என்பதுதான். எனவே மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நானும் நீங்களும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருள், எங்களுடைய நபி எங்களுக்கு வந்த அருள் என்பதை புரிந்து கொண்டால் தான் மார்க்க அடிப்படையில் வாழ்வது இன்பமாக இருக்கும், இலகுவாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸுன், மூன்று விடயங்கள் இருக்கின்றன, மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன அலாவத்தல் ஈமான். அந்த மூன்று விடயங்களும் யாரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் இன்பத்தை கண்டுகொண்டவர் என்று சொன்னார்கள். ஈமான் இன்பம், ஈமானுடைய ருசி, ஈமானுடைய டேஸ்ட் விளங்கினவர்கிட்ட மூணு அடையாளம் ஈக்கிதுண்டாங்க. அன்பாண்டவர்களே, குடும்பத்தை பிரிந்து வந்திருக்கிறோம், நாட்டை துறந்து வந்திருக்கிறோம், நண்பர்களை விட்டு பிரிந்திருக்கிறோம். எதற்காக? எதற்காக? பொருளாதாரத்துல பெருமதி விளங்குதுன, அதனால குடும்பம் பெருசா விளங்கல்ல, தூரமாகி இருக்கிறோம். மனைவி மக்கள் பெருசாக விளங்கல்ல, தூரமாகி இருக்கிறோம். உன்னோட பெருமதி விளங்கினா அதுக்காக கஷ்டப்பட ரெடி, அப்படித்தானே? இந்த நாட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு வேலைக்கு அழைத்தாலும் கஷ்டம் பார்க்கிறது இல்ல, நஷ்டம் பார்க்கிறது இல்ல. ஓவர் டைமுக்கு சம்பளம் கிடைக்குமா, ஓடோடி போறோம். ஏன்? பொருளாதாரத்துல பெருமதி விளங்குது, காசு பணத்துடைய பெருமதி விளங்குது. அது விளங்குற அளவுக்கு நானும் நீங்களும் என்ன செய்வோம்? கஷ்டப்படுவோம் இல்லையா? இந்தியாவிலே இருந்து கொண்டு இந்தியாவின் ஒரு கிராமத்திலே குடும்பத்தோடு இருக்கிற நானும் நீங்களும் படிப்புக்காக, பட்டத்துக்காக மாசக்கணக்கு போய் சிட்டியிலே, சென்னையிலே, மதுரையிலே தங்கி இருக்கிறோமா இல்லையா? தனிமையிலே தங்கி இருக்கிறோம். ஏன்? பட்டத்தின் படிப்பின் பெருமதி விளங்குகிறது. ஒரு எக்ஸாம் எழுத வேண்டுமா, பட்டப்படிப்பை முடிக்க வேண்டுமா, இரவிரவாக விழித்திருக்கிறோம் இல்லையா? ஏன்? பட்டத்தின் பெருமதி விளங்குகிறது, பதவியின் பெருமதி விளங்குகிறது. பெருமதி விளங்குகிற அளவுக்கு அதற்காக முயற்சி செய்கிறோம். ஆனா சுபகு தொழ வேண்டும் என்றால் கஷ்டம், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்றால் கஷ்டம், தாடி வைக்க வேண்டும் என்றால் கஷ்டம், கரண்டைக்கு மேல் ஆடை அணிய வேண்டும் என்றால் பாரம், முஸ்லிமாக வாழ வேண்டும் என்றால் சுமை. என்ன காரணம்? ஈமான் ருசி விளங்கல்ல, அல்லாஹ்வை நம்புறதுல பெருமதி விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பெருமதி விளங்கல்ல. முஸ்லிமாக பிறந்து விட்டோம், முஸ்லிமாக வாழ்ந்து விட்டோம், அதே பேரோடு மூத்தா போக போறோம். இது மட்டும் தான் நாங்க முஸ்லிம் செஞ்சது.
அன்பார்ந்தவர்களே, ஈமானின் இன்பத்தை கண்டவனுக்கு 3 அடையாளம். அதுல முதலாவது என்ன தெரியுமா? அய்யகூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்றெல்லா படைப்பினங்களையும் விட அவனுக்கு விருப்பத்துக்குரியதாக மாறும். இதான் முதலாவது அடையாளம் சகோதரர்களே. மார்க்கம்ன்றது யார? அல்லாஹ்வுடைய தூதர். மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவது என்றால் கஷ்டமாக இருக்கிறது. காரணம் என்ன? எங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய மஹப்பத், அல்லாஹ்வுடைய அன்பு சரியாக வரவில்லை. என்னை முஸ்லிமாக பிறக்க செய்தவன், என்னை முஸ்லிமாக வாழச் செய்பவன் அந்த அல்லாஹ் என்ற நேசம் உள்ளத்திலே வந்திருந்தால் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது கஷ்டமாக இருக்காது. நான் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்வதற்கு அந்த மாமனிதர் முகம்மது நபிதான் காரணம். கிப்லாவை முன்னோக்கி யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் என்ற நோயை குணப்படுத்து படைத்தவன் ரப்பை அழைக்க வழிகாட்டி தந்தவர் அந்த நபின்றத நானும் நீங்களும் உள்ளத்தால் ஏற்று நேசிக்க தவறிவிட்டோம். அதனாலதான் நபிகளார பின்பற்றது கஷ்டமா போச்சு. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெருமதி, அல்லாஹ்வுடைய தூதரின் பெருமதி எந்த அளவு உள்ளத்தில் தாங்கி நிற்குமோ அந்த அளவுக்கு ஈமானின் இன்பத்தை ருசிக்கலாம். ஈமானுடைய இன்பம் உள்ளத்துக்கு பட்டுவிட்டால் முஸ்லிமாக வாழ்வது, மார்க்கத்தில் நிலையாக இருப்பது ஒரு நாளும் கஷ்டமாக இருக்காது, ஒரு நாளும் சுமையாக இருக்காது சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹுவை நம்புகின்ற, அல்லாஹுவை அஞ்சி வாழுகின்ற, முகம்மது நபி அவர்களை பின்பற்றி வாழுகிற அந்த உத்தமர்கள், உண்மையான இறையச்சம் உள்ளவர்களின் அடையாளம் மார்க்கத்தில் நிலைத்திருத்தல் என்ற அந்த பண்பு சகோதரர்களே. என்ன சூழ்நிலை மாறினாலும், என்ன நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதிலே உறுதியாக இருப்பார்கள். இஸ்லாமா உயிர் போனாலும் நான் முஸ்லிமாக வாழ்வேன் என்று உறுதியாக இருக்கிற பக்குவம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புரிந்து கொண்ட ஒரு மனிதனால் தான் மார்க்கத்தில் நிலைத்திருக்க முடியும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், 46வது அத்தியாயம் 13வது வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு சும்மஸ்தகாமு, பிறகு அதில் உறுதியாக இருப்பவர்கள், அதில் நிலைத்திருப்பவர்கள். உள்ளத்தாலே என்ற ரப்பு அல்லாஹ் என்று சொல்லணும் சகோதரர்களே. என்னை படைத்தவன் அல்லாஹ், என்னை வாழச் செய்பவன் அல்லாஹ், எனக்கு நிம்மதியை தந்தவன் அல்லாஹ், என்னை முஸ்லிமாக வாழச் செய்பவன் அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று உள்ளத்தால் உரைத்துவிட்டு சும்மஸ்தகாமு, பிறகு அந்த அல்லாஹ் தந்த மார்க்கத்தில் நிலைத்திருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், மரணத்துடைய நேரத்தில் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். என்றால் இறையச்சம் உள்ளவர்கள் தானே மறுமையிலே வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ் ரப்புன்னு சும்மா ஏற்றுக்கொண்டு வேலை இல்லை சகோதரர்களே. முனாஃபிக்குகளும் ஏற்றுக்கொண்டார்கள். உலகத்திலே கிறிஸ்தவர்கள் யாரை ரப்பு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள்? யாரை ரப்பு என்று ஏற்றுக்கொள்கிறார்கள்? அல்லாஹ்வை நம்புகிறார்களா இல்லையா? நம்புகிறார்கள். நபிமார்களை நம்புகிறார்களா இல்லையா? நம்புகிறார்கள். யூதர்கள் அல்லாஹ்வை வணங்கு, யூதர்கள் சிலை வணக்கம் கூட அவர்கள்ட்ட இல்ல. யூதர்கள் அல்லாஹ்வை நம்புகிறார்களா இல்லையா? தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்புகிறார்களா இல்லையா? மூசா அல்லாஹ்வுடைய நபின்னு நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க. ஆனா அந்த அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையில உறுதியா இருக்கல்ல, அதனாலதான் காஃபிர்களா போனாங்க. அல்லாஹ் அனுப்பின முகமது நபி ஏற்றுக்கல்ல, அல்லாஹ் அனுப்பின அல் குர்ஆன் வேதத்தை ஏற்றுக்கல்ல, அதனாலதான் காஃபிர்களா போனாங்க. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்றது என்ன? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதிலே உறுதியாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், 41வது அத்தியாயம் 30-31வது வசனம், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ். ரப்புண்டா யார் சகோதரர்களே? ரப்புண்டா யாரு? என்னை படைத்து பரிபாலிப்பவன், என்னை முஸ்லிமாக படைத்தான், என்னை முஸ்லிமாக வாழச் செய்கிறான் அந்த ரப்பு
அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவனுடைய மார்க்கத்தில் நிலையாக இருப்பவர்கள் இருக்கிறார்களே, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அந்த நல்ல மனிதர்கள் மரணிக்கிற பொழுதோ மலக்குமார்கள் அவர்களிடத்தில் வருவார்கள். என்ன நற்செய்தி சொல்வார்கள் தெரியுமா? அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் இருக்கிறது என்ற நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மரணத் தருவாயில் நற்செய்தி சொல்லியவர்களாக எங்களுடைய உயிரை கைப்பற்றுவார்களாம். சொல்லுவார்கள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அந்த மலக்குமார்கள் உண்மையான முஃமின்கள், மார்க்கத்தில் நிலைத்திருக்கின்ற அந்த மனிதர்களுக்கு உலகத்திலும் உற்ற நண்பர்களாக இருப்பார்கள், மறுமையிலும் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியவர்களாக உயிரை கைப்பற்றுவார்களாம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு உலகத்திலே வாழுகிறோம். அடுத்த வினாடி உலகத்திலே வாழ்வோமா? அடுத்த நிமிடம் உயிரோடு வாழ்வோமா? நாளை காலை எழும்புவோமா? இந்த ரமதானுடைய மாதம் முடிகிற வரை வாழுவோமா? சொல்ல முடியாது. மரணத் தருவாயிலே நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்றால், நல்ல செய்திகளை கேட்டவர்களாக மரணிக்க வேண்டுமானால், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவனுடைய மார்க்கத்தில் நிலைத்திருப்பவர்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் மூமின்களை அழைத்து அல்லாஹ் அறிவுரை சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே என்று குர்ஆன்ல வாரது அரபு வாசகம் யா அய்யுஹல்லதீன ஆமனு. அன்பார்ந்தவர்களே, ரமலானிலே நாங்கள் எல்லோரும் குர்ஆன் ஓதுவோம். ஓத வேண்டும் சகோதரர்களே, ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுகிற நேரம் யா அய்யுஹல்லதீன ஆமனுன்றதை நீங்க ஓதினால், அப்படி ஒரு அரபு வாசகத்தை வாசித்தால் விளங்குங்கள் அதனுடைய அர்த்தம் என்ன. முஃமின்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். யாரை அழைக்கிறான்? சஹாபாக்களையா? தாபியீங்களையா? தபௌ தாபியீங்களையா? நல்ல மனிதர்களையா? யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? அல்லாஹுவை நம்பிய, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய, குர்ஆன் என்னுடைய வேதம் என்று உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் தான் அல்லாஹ் அழைக்கிறான். மூமின்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். நான் உங்களை கூப்பிடுறேன், உங்களோட பேரை சொல்லி என்ன செய்வீங்க? திரும்பி பார்ப்பீங்க என்ன சொல்ல போறாரு. அப்படித்தானே? அப்படித்தானே? அல்லாஹ் என்னையும் உங்களையும் அழைத்தால் எப்படிங்க போகணும்? காதுல கேட்காத செவிட மாதிரி போகணுமா? இல்லை சகோதரர்களே, மூமின்களே என்று அழைக்கிற நேரம் ஏண்ட ரப்பு காலு ரப்புன் அல்லாஹ், ஏண்ட ரப்பு அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு அதுல நிலையாக இருப்பார்களே. ஏண்ட ரப்பு என்னை அழைக்கிறான், அந்த அல்லாஹ் என்ன சொல்றான்னு கொஞ்சம் பாப்போமேன்னு திரும்பி பாருங்க. குர்ஆன்ல தர்ஜுமாவை பிரட்டி ஏண்ட ரப்பு அல்லாஹ் என்னோட பேசுறானே, எனக்கு என்ன அறிவுரை சொல்றான்னு கேளுங்க. இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் உண்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உண்மையான முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற பொழுது முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விடாதீர்கள். முஸ்லிம்டா யார் சகோதரர்களே? அப்துல்லா அப்துல் ரஹ்மானா? யார் சகோதரர்களே? அரபியில் பேர் வைத்தவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. முஸ்லிம் என்றால் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் என்ன அட்வைஸ் பண்றான்? மூமின்களே, வாழும் பொழுது முறையாக அல்லாஹ் வஞ்சி நடங்க. அதுதான் நிலையாக மார்க்கத்தில் இருப்பது. எங்க இருந்தாலும் அந்த ரப்ப பயந்து நடக்கிறது. சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டாலும் அடே 5 மணி என்ற ரப்புக்கு நான் சுஜூது செய்யணும். கட்டி வச்சிருக்கிறாங்க, சுஜூது செய்ய முடியாது, இடுப்பை வளைக்க முடியாது, நெற்றியை குனிக்க முடியாது. என்ற ரப்புக்கு நான் தொழுகிறேன். போதும் சகோதரர்களே, போதும் சகோதரர்களே. ஏன்? என்ற ரப்புக்கு நான் எந்த நிலையில இருந்தாலும் அந்த ரப்பை பயப்படுவேன், அந்த ரப்புக்கு கட்டுப்படுவேன்றதுதான் மார்க்கத்திலே நிலைத்திருப்பது. அதுதான் சரியான இறையச்சம் சகோதரர்களே. அதே நிலையில் வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் எந்த வினாடி மரணம் வந்தாலும் முஸ்லிமா மரணிக்கலுமா இல்லதா?
அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவரா மரணிக்கலுமா இல்லதா? அதைத்தான் அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் விரும்புகிறான். இதுதான் உண்மையான முஃமின், இறையச்சம் உள்ளவர்களின் பண்பு. வாழும் பொழுது அந்த ரப்பை உள்ளத்திலே ஏற்று ஒவ்வொரு வினாடியையும் எல்லா நிலைகளிலும் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பார்கள். எந்த வினாடி மரணித்தாலும் அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக மரணிப்பார்கள். இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாற்றை படிக்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றை படிக்கிறோமா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, தொழுகையை ஆரம்பித்தால் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி என்று ஓதுகிறோம். அப்படித்தானே பெரும்பாலும் அதை ஓதும். துஆஉல் இஸ்திஃப்தா. இது யார் கொள்கை? யார் பிரகடனம் செய்தது? சூரத்துல் அன்ஆமை புரட்டி படியுங்கள். இப்ராஹிம் நபி அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் வணங்கிய சமூகத்துக்கு எதிராக நீங்கள் வணங்குகிற கடவுள்கள் எல்லாம் பொய். وجهت وجهي للذي فطر السماوات والارض حنيفا وما انا من المشركين என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவராக வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை நோக்கி என்னுடைய முகத்தை நான் திருப்புகிறேன் என்று கொள்கை பிரகடனம் செய்த வார்த்தை தான் அந்த இப்ராஹிம் நபியுடைய வார்த்தை. தொழுகையிலே நானும் நீங்களும் சொல்கிறோம். தொழுகையை முடிக்கிறோம் எப்படி சகோதரர்களே? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இறைவா, நீ இப்ராஹிம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அதுபோன்று முஹம்மது நபிக்கும் அவங்களோட குடும்பத்துக்கும் அருள் புரின்னு துஆ கேட்டுதானே மௌத்தா போறோம். அந்த இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சொல்றான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அந்த இப்ராஹிமுடைய ரப்பு அல்லாஹ் இப்ராஹிம் நபியை பார்த்து அஸ்லிம். முஸ்லிம்ன்றது பெயர் சொல்லு சகோதரர்களே. முஸ்லிம் என்றது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன் பெயர் சொல். அஸ்லிம் என்றது ஏவல் வினை. நீ முஸ்லிம் ஆகிவிடு. அர்த்தம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமே அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்படு என்று சொல்கிற பொழுது கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். இந்த அகிலத்தவர்களை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்புக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கின்ற முஸ்லிமாகி விட்டேன் என்று சொன்னார்கள். அப்படியே வாழ்றாங்க. மரண தருவாயில அவர்களும் அவர்களுடைய பேரப்பிள்ளை யாக்கூப் நபி அவர்களும் தண்ட பிள்ளைகளை அழைத்து மரண தருவாயில் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி. அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அட்வைஸாக சொன்னார்கள். வயாக்கூப், யாக்கூப் நபி அவர்களும் மரண தருவாயிலே சொன்னார்கள் என்ன? இன்னல்லாஹ ஸஃபா லகுமுத்தீன். அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை தேர்வு செய்திருக்கிறான். என்ன மார்க்கம் சகோதரர்களே? அல்லாஹ் தேர்வு செய்த மார்க்கம் என்ன? ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன். இதங்கட கொள்கை தானே. அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றோம், மார்க்கம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டோம். அப்படித்தானே? வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்த மார்க்கம் இஸ்லாம். இப்ராஹிம் நபியும் யாக்கூப் நபியும் தண்ட புள்ள குட்டிக்கு சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு தேர்வு செய்த மார்க்கம் இஸ்லாம். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்று என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம். எப்ப மௌத்து வரும்னு சொல்ல முடியாது சகோதரர்களே. எந்த நிலையில மௌத்து வரும் சொல்ல முடியாது சகோதரர்களே. எந்த நிலையில் மௌத்து வந்தாலும் நான் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவனாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக வாழ்வேன் என்கிற முடிவுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒவ்வொரு வினாடியும் நிலைத்திருக்க வேண்டுமா இல்லையா? இஸ்லாம் என்றால் அதில் நிலைத்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது சகோதரர்களே? கொஞ்சம் நிதானமாக நாங்கள் சிந்திப்போம். எங்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நாங்கள் எங்களுக்கு சந்தோஷமான ஃபத்வா வந்தா அதை எடுத்து நடக்கிறோம். எங்களுக்கு கஷ்டமான நிலைமை வந்தா மார்க்கத்தை விட்டுறோம். அப்படிதானே? இஷாவை தொழுது கொள்றோம். அல்லாஹ்வுக்காகவா? அல்லாஹ்வுக்காகவா? இஷா தூங்குறதுக்கு முன்னுக்கு தானே ஒரு அடி அடிச்சுட்டு படுத்துருவோமே. சுபஹுக்கு எழும்புறேன்டா கொஞ்சம் தியாகம் பண்ணணுமே, கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஏழுமான நேரம் தொழுகிறோம், ஏழாத நேரம் தொழவில்லை. ஏன்? அல்லாஹ்வுக்காக தொழுகிற மனிதர் ரப்புன் அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதிலே உறுதியாக இருக்கிற மனிதன்
ஏண்ட வசதிக்கு நான் தொழ மாட்டேன், அல்லாவுக்காக தொழுவேன். ஏண்ட ரப்போ இஷாவையும் தொழு என்றான், சுபகையும் தொழு என்றான், நான் ரெண்டையும் தொழுவேன். இப்படி இருக்கிறோமா? இப்படி இருக்கிறோமா? அன்பாண்டவர்களே, பொருளாதாரம் மேலோங்கி வருகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, நிதானமாக கேட்போம். பொருளாதாரம் ஓங்கி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பொருளாதாரத்துல பரக்கத்தா இருக்கிறோம். வட்டி ஹராம் அப்பாண்டுவோம், லஞ்சம் ஹராம், ஏமாற்று ஹராம். ஃபத்வா நாங்க கொடுப்போம். அக்கவுண்ட்ல சல்லி நிறைஞ்சு இருக்குது, அப்படித்தானே? திடீர்னு லொஸ்ட் ஆகிட்டோம். என்ன நடக்குது? 10 பேரு என்னங்க நீங்க வட்டி எடுக்கலாமா? என்னதான் பண்றது? கடன் தானதுக்கு ஒத்தருமே இல்லையே. மனைவிட நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டு கடன் வாங்குறோம் இல்லையா? செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுது வட்டி ஹராம் என்று விளங்குகிறது. பொருளாதார நெருக்கடி வருகிற பொழுது ஹராமா இருந்தாலும் செய்வோம் என்று சொல்கிறது. மார்க்கத்தில் நிலை இல்லை. ஏன் அன்பாண்டவர்களே? அப்படியே பேங்குக்கு சென்று, வங்கிக்கு சென்று பணத்தை எடுத்துக் கொண்டு வருகிற பொழுது வாகனத்தில் முட்டுண்டு மரணித்தால் எங்களுடைய கடைசி முடிவு என்ன? மார்க்கத்தில் நிலையாக இல்லை. அன்பாண்டவர்களே, எங்களுடைய நிலை சந்தோஷமாக இருந்தால் மார்க்கத்தோடு இருக்கிறோம். கஷ்டம் துக்கம் என்று வந்துவிட்டால் மார்க்கத்தில் இருந்து விலகி செல்ல ஆரம்பிக்கிறோம் என்றால் இது நிலையாக இருக்கிற முஸ்லிமுக்கு அடையாளம் அல்ல. 10 பேருக்கு முன்னால இருக்கிறோம், மார்க்கத்தோட தானே இருப்போம். இந்த இடத்துல நல்ல ஒரு டிவியை போட்டு ஒரு சினிமா படத்தை போட்டா தலையை தூக்கி பார்ப்போமா? யாராவது பார்ப்போமா? அடுத்தவன் கண்டுருவானே. இதையே வீட்டுக்கு போனா மனைவி பொஞ்சாதியா உட்கார்ந்து பார்க்கிறோம். நாம் படம் பார்க்கிறது யாருக்கு தெரியும்? நிலையற்ற கொள்கை, நிலையற்ற மார்க்கப்பட்டு சமூகத்துக்கு முன்னால் ஒரு நிலை, வீட்டுக்கு சென்றால் இன்னொரு நிலை என்றால் இது நிலையான மார்க்கம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்னுடைய உங்களுடைய நிலை மார்க்கத்தில் எப்படி இருக்கிறது? 10 பேருக்கு முன்னால் நல்லவர்கள் போன்று நடிக்கிறோம். தனிமையிலே மொபைல் போனை எடுத்து விட்டால் உள்ள அசிங்கங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம் இல்லையா? அன்பாண்டவர்களே, பாதையிலே நடந்து செல்கிற நேரம் 2 பேர் 3 பேர் போகிற நேரம் ஒரு அந்நிய பெண் குறுக்கே வந்தால் சுஜூதிலே தலையை போட்டுக் கொள்கிறோம். இதே பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல உட்காரக்கூட அந்நிய பெண் போட்டோ வந்தா கண்ணை விரிச்சு பார்க்கிறோம். இதானே எந்த நிலை, உங்களோட நிலை? இது மார்க்கத்தில் நிலையாக இருந்தால் இப்படி இடத்துக்கு ஏத்த மாதிரி நடிப்போமா? காலு ரப்புனல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அதிலே நிலையாக இருக்கிற மனிதன் 10 பேருக்கு முன்னால இருந்தாலும் நான் பெண்ணை பார்க்க மாட்டேன். ஏன்? என்ற ரப்பு சொல்லிவிட்டான். தனிமையிலே இருந்தாலும், பேஸ்புக்கிலே அமர்ந்திருந்தாலும், என்னுடைய கம்ப்யூட்டரில் அமர்ந்திருந்தாலும் நான் அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டேன். ஏன்? அதே ரப்பு எனக்கு கட்டளையிட்டு. இதான் மார்க்கத்தில் நிலையாக இருத்தல். இப்படி இருக்கிறோமா? அன்பாண்டவர்களே, ஊரிலே இருந்தால் மார்க்கத்தோடு இருக்கிறோம். பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டால் அல்லாஹுவை மறந்து விடுகிறோம். சில பேர் இருக்கிறாங்க, ஊர்ல இருந்தா 5 நேரமும் பள்ளிக்கு வருவாங்க தொழுகிறதுக்கு. பயணம் போனா தொழுகையே இல்லாம போயிடும். படைச்சவன் ரப்புடைய அருள் என்னண்டா, நீ ஊரிலே இருந்தால் 4 ரக்காத்து தொழுகிற தொழுகையை பயணம் போனால் 2ஆக தொழு என்று குறைத்து தந்தான். ஏன்? மனிதனுடைய கஷ்டத்தை படைத்தவன் ரப்பல்லவா, புரிந்தவன். உன்னால் லுகரையும் அசரையும் நேரத்துக்கு தொழ முடியாதா? பயணம் போனால் 2ஐயும் சேர்த்து தொழுது விட்டு போ என்று சொன்னான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பு பாசத்தை புரியாத நானும் நீங்களும் ஊரிலே இருந்தால் தொழுகை. நானும் தான் நீங்களும் தான் சகோதரர்களே. ஆலிமாக இருந்தால் என்ன, பாமரனாக இருந்தால் என்ன, நிர்வாகியாக இருந்தால் என்ன, பொதுமக்களாக இருந்தால் என்ன, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர பெரும்பாலும் அப்படித்தானே இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஊரிலே இருக்கிறோம், குடும்பத்தோடு இருக்கிறோம், ஊர் சமூகத்தோடு இருக்கிறோம். சிகரெட் குடிப்பதில்லை, வாயிலே அசிங்கத்தை போடுவதில்லை. நண்பர்களோடு ஒரு பயணம் போய்விட்டால், ஒரு சுற்றுலா பயணம் போய்விட்டால் நண்பன் செய்கிறானே நானும் செய்ய வேண்டுமே, செய்கிறோமா இல்லையா? நண்பனுக்காக எத்தனை ஹராத்தை செய்தோம், நண்பனுக்காக எத்தனை பாவத்தை செய்தோம். இது மார்க்கத்தில் நிலையாக இருப்பவனுடைய அடையாளமா?
நாங்களே எங்களோட வாழ்க்கையை சிந்திச்சு பார்ப்போமே? இல்லை சகோதரர்களே. தனிமையிலே இருந்தாலும் ஊரிலே இருந்தாலும் அந்த ரப்புக்கு நான் கட்டுப்படுவேன். பயணம் போனாலும் அந்த ரப்புக்கு கட்டுப்படுவேன். சில நேரம் நாட்டில இருந்தா முஸ்லிம், நாட்டில இருந்தா முஸ்லிம், 5 நேரம் தொழுக, மார்க்கம், பள்ளி எல்லாம். வெளிநாட்டுக்கு வந்தோம், 2 வருஷம் விசா பட்டுட்டு வந்திருக்குது. யாருக்கு தெரியும் நான் என்ன செய்ய போறேன்? விபச்சாரமும் செய்கிறோம், மதுபானமும் குடிக்கிறோம், அசிங்கங்களை செய்கிறோம். ஏன்? என்னைய பார்க்க மனைவி இல்ல, என்னைய பார்க்க குடும்பம் இல்ல, என்னைய பற்றி அறிவிக்கிறதுக்கு நண்பர்கள் இல்ல, தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். உள்ளதை எல்லாம் செய்கிறோம் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, மார்க்கத்தில் நிலையாக இருந்தால் இலங்கையிலே என்னை இந்தியாவிலே என்னை கண்காணித்த ரப்பு இந்த நாட்டிலும் என்னை கண்காணிக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்துக்கு தந்த ரப்பு இந்த நாட்டுக்கும் தந்திருக்கிறான். நான் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பேன் என்கிற உண்மை முஸ்லிமாக வாழ்வோமா இல்லையா? நாங்க தான் எங்களுடைய நிலையை சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. பிள்ளைகள் சிறுவயதிலே இருக்கிற பொழுது சீதனம் ஹராம் என்று படித்துக் கொடுக்கிறோம். கூடாது, எடுக்காதே. பெண்ணுக்கத்தில் நீ வீடு கேட்காதே, வரதட்சணை கேட்காதே. நீ திருமணம் முடிக்கிற பொழுது மகர் கொடுத்து முடிக்க வேண்டும், வீடு கொடுத்து முடிக்க வேண்டும் என்கிறோம். கல்யாணம் முடிக்கிற பருவம் வந்த உடனே அப்படியே மாறி நிற்கிறோம் இல்லையா? எத்தனை பேரை பார்க்கிறோம் சகோதரர்களே. பிள்ளைக்கு 20 வயதாகும் வரையில் சீதனம் கூடாது, பெண் விட்டு சாப்பாடு கூடாது, எல்லாம் சரி. தண்ட பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க கூட எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறார் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, திருமணம் முடிக்கும் வரையில் தாடியோடு வாழுகிறார். திருமணம் முடித்த பிறகு மனைவிக்காக தாடியை அள்ளி வீசி விடுகிறார். திருமணம் முடிக்கும் வரையில் இஸ்லாமிய ஆடை அபாயா ஃபர்தாவோடு வாழுகிறாள். திருமணம் முடித்த பிறகு கணவனுடைய விருப்பத்துக்காக அரைக்குறை ஆடையோடு வாகனத்திலே பாதையிலே சுற்றித் திரிகிறாள். எத்தனை பேரை பார்க்கிறோம்? ஏன் இது? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிலை இல்லாத நிலை. திடீரென்று மரணம் வந்து விட்டால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற நிலையில் மௌத்து வந்து விட்டால் என்னுடைய உங்களுடைய நிலை என்ன சகோதரர்களே? உங்களுக்கு முன்னால் மார்க்கத்தை பேசுகிற நான் பேசும் பொழுது இஸ்லாத்தை பேசிவிட்டு என்னுடைய வீட்டுக்குள் இஸ்லாம் இல்லை என்றால் சொல்லுவார்களே, உனக்கில்லடி அறிவுரை ஊருக்கு என்று சொல்வார்களே. இப்படி இருந்தால் இது இஸ்லாமா? மார்க்கத்தை பேசினாலும் சரி, மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தினாலும் சரி, எல்லா நிலையிலும் மார்க்கப்பற்றோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நானும் நீங்களும் வாழுகிறோமா? இஸ்லாத்தில் நிலையாக இருக்கிறோமா? அப்படி நிலையாக இருந்தால் எந்த வினாடி மரணம் வந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிமாக இருக்கலாம். மலக்குமார்கள் வரவேற்று உயிரை கைப்பற்றுவார்கள். இல்லை, சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் முஸ்லிம், தேவைக்கு ஏற்ப முஸ்லிம், இடத்துக்கு ஏற்றால் போல் முஸ்லிம். நம்ம பாவம் செய்யற நேரம் மௌத்து வந்துட்டா என்ன நிலைமை? ஹராத்த செய்யற நேரம் மௌத்து வந்துட்டா என்ன நிலைமை? மார்க்கத்துக்கு முரணா நடக்கிற நேரம் மௌத்து வந்துட்டா என்ன நிலைமை? அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்புடைய வெறுப்பை சம்பாதித்த நிலையில் மரணிக்க வேண்டி வரும் என்றால், மார்க்கத்தில் நானும் நீங்களும் நிலையாக இருக்கிறோம் என்றால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஹலால் என்று சொல்லிவிட்டானா, அல்லாஹ் மார்க்கம் என்று சொல்லிவிட்டானா, இபாதத்து என்று சொல்லிவிட்டானா, என்னுடைய விருப்பு வெறுப்பை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய வசதி வாய்ப்பை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய சுற்றுச்சூழலை நான் பார்க்க மாட்டேன். நான் வாழ்வது அல்லாஹ்வுக்காக. என்னுடைய மரணம் எந்த வினாடி வந்தாலும் உண்மை முஸ்லிமாக மரணிக்க வேண்டும், அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டவனாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கி விட்டானா, அல்லாஹ் ஒன்றை தடுத்து விட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை மார்க்கம் இல்லை என்று சொல்லிவிட்டார்களா, அந்த ரப்புக்காக நபி அவர்களை பின்பற்றி நான் அதை விடுவேன், ஒருபோதும் அதை செய்ய மாட்டேன். எந்த நிலையில் மரணம் வந்தாலும் பாவத்தை வெறுத்தவனாக, ஷிர்க்கை வெறுத்தவனாக, குஃப்ரை வெறுத்தவனாக நான் வாழ்ந்து மரணிப்பேன் என்று வாழ்ந்தால், இதுதான் உண்மையான இறையச்சம் உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மார்க்கத்தில் நிலையாக இருத்தல், மார்க்கத்தில் உறுதியாக இருத்தல் என்கிற அந்த பண்பை விளங்கிக் கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானை பயன்படுத்தி ஈமானை பக்குவப்படுத்தி கொண்டு இறையச்சத்தை அதிகரிக்க செய்து கொண்டு அதே நிலையில் அடுத்த ரமலான் வரை வாழுவோம். எந்த வினாடி மரணம் வந்தாலும்
காலு ரப்புனல்லாஹ், நான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அவன் தந்த மார்க்கத்தில் நிலையாக இருப்பவன் நிலையாக இருந்து கொண்டே மரணிக்கிறேன் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து உலகத்தில் நல்லவர்கள் என்ற பட்டத்தோடும் மறுமையில் சுவனவாசிகள் என்ற பட்டத்தோடும் வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.